அன்பு நேயர்களே, எங்களது உறவினர்களில் நாங்கள் தான் முதலில் சென்னைக்கு வந்தோம். ஆகையால் எங்கள் உறவுகள் எல்லாம் வெளியூரில் இருந்தன. அப்படியான காலகட்டத்தில் தான் வலுச்சண்டைகள் வந்த வண்ணம் இருந்தன. புதிதாக வேற வந்திருந்தோம், ஒருவரையும் தெரியாது. இப்படி ஒருவருக்கு 10 பேராய் ஒவ்வொரு நாளும் சண்டைக்கு வந்தால் என் பாடு எப்படி இருக்கும்? தவியாக தவித்தேன். என் அன்னை அங்கு இந்த வடிவத்தில்தான் இருக்கிறாள் என்பது கூட எனக்கு தெரியாது. ஒரு அசோக மரத்தடியில் ஒரு அம்மன் வளர்ந்து வருகிறது என்ற விஷயம் மட்டுமே தெரியும். ஏனால் வந்து 10 நாட்கள் தானே ஆகின்றன. ஆனாலும் என்னவோ அவள் தானே உணர்த்துவாள். அபிராமி அந்தாதியை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். என்னால் அது மட்டும்தான் முடியும். தெருவில் இறங்கி சண்டை போடவா முடியும்? காலையிலிருந்து எதுவுமே உண்ண மாட்டேன். மனவேதனை, சொற்கள் தைத்ததால் அப்படிப்பட்ட ஒரு மனவேதனை. படித்து கொண்டே இருப்பேன் அபிராமி அந்தாதியை. மாலை நேரத்தில் அனைவரும் வீட்டிற்கு வரும்போது தான் சாப்பிடுவேன் அவர்களுடன் சேர்ந்து. இப்படிதான் என் காலம் கழிந்தது. எத்தனை முறை அபிராமி அந்தாதியை பாடினேன் என்று தெரியாது. எத்தனை வருடங்கள் பாடினேன் என்றும் தெரியாது. என் அன்னை ஓடிதான் வந்துவிட்டாள். கண்ணில் வைத்து காப்பது போல்தான் காத்து கொண்டு வருகிறாள். நம் அனைவருக்கும் அவளுடைய அருள் இப்படித்தானே இருக்க வேண்டும் அன்பு நேயர்களே. அதுவே அடியேனுடைய ஆவல்.